எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. சீதா வந்தா எவ்வளவு அழகா கோலம் போட்டிருப்பா. அவ இன்னும் எந்திரிக்கலன்னு நினைக்கிறேன். நான் எழுப்பட்டுமாமா? அடியே நாகமணி, சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், வேலையை பார்க்காம வெட்டி பேச்சு பேச ஓடி போயிடுவேன். நானே போய் எழுப்பிக்கிறேன். ம். சீதா, சீதா, எழுந்துருமா. எந்திரடி, எந்திரிங்கிறல்ல. தினமும் எனக்கு முன்னாடி எந்திரிக்கிறவ, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இது பார், நானே கோலம் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அத்தை என்னை விட அழகா கோலம் போட்டுட்டாங்கன்னு வருத்தப்பட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, உன்னதாண்டி. ஏய், எந்திரின்னு சொல்றேன்ல, என்ன அவ்வளவு சோம்பேறித்தனம்? எந்திரிடி. அட, எப்படி எந்திரிச்சு ரெடியான? எப்போன்னா எப்பவோ. ஒன்ன மாதிரி தாண்டி பொம்பளை பிள்ளைங்க இருக்கணும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா நான் தான் லேட்டா எந்திரிச்சிருக்கேன். நாகமணி, பால்காரன் பால் கொண்டு வந்துட்டானா? மறந்து போயிட்டேன். பூமி தாயே, நான் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை மிதிக்கிறதா நினைக்காம மொத்தமா நினைச்சுக்கோ. வர பாட்டி. மெதுவா வா. சரி சரி. பாத்துல இல்லம்மா. இருக்கக்கூடாது. இதோ இருக்கு. அது என்னது? இருக்கக்கூடாதுன்னா இருக்கும், இருக்கணும்னா இருக்காது. அப்ப உனக்கு தெரியும். அதே நம்ம எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போது அவ்வளவுதான். எப்பவோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் மாமியார் வச்ச செடி. எந்த முகூர்த்தத்துல வச்சாங்களோ பெரிய மனுஷி. எப்பவும் பூ பூத்துக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி பூமியில இருக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போய் சேரணும். அப்ப இந்த அம்மா என்ன நல்ல காரியம் செஞ்சாங்கன்னு கேளுடி. தங்க மாதிரி என் புள்ளைய அவளுக்கு புருஷனா கொடுத்திருக்கேன். இன்னும் என்ன வேணுமா? ரமா, அத இங்கே கூட நான் போறேன். இந்தாங்கய்யா, வரேங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கங்க. என்ன காலையில இந்த பக்கம்? கோயில்கிட்ட ஒரு சின்ன வேலை இருந்து முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி சந்தோஷம். சரிங்க. வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க. என்னடா பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? நல்லா இருக்கல்ல? சரி போ. சீதா, வந்துட்டேன் மாமா. சீதா அவரோட சொந்த தங்கச்சி பொண்ணு. யாருக்கு என்ன தேவை, யார் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயமும் சீதாவுக்கு தெரியும். சேலை ரொம்ப நல்லா இருக்குமா? ரொம்பனா ரொம்ப. அத்தைங்க. தெய்வமே, நாங்க எங்க வாழ்க்கையில இனிமே கஷ்டப்பட வேண்டிய சந்தர்ப்பம் வந்தா கூட கஷ்டப்படாம காப்பாத்துப்பா. ராமா. என்ன சிரிப்பு? அங்க பாத்தியா சீதாவும் ராமன் எவ்வளவு அழகா இருக்காங்க. அவங்க அங்க இருக்காங்க, நம்ம எங்க இருக்கோம். நமக்கு என்ன கஷ்டம்? அங்க சீதா தோள் மேல ராமர் கைய வைக்கல, பாத்தீங்களா இல்லையா? நல்லா சிரிங்க. இந்த சிரிப்பை வச்சுதான் 30 வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இனிமே என்ன? இப்ப என்னாச்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க காலகாலத்துல 4 காசு சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பேரன் பேத்திகளோட இந்த வீடு நிறைஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அந்த பெரியவன் பேச்சே கேட்க மாட்டான், இந்த சின்னவன் பேசியே எல்லாரையும் மயக்கிடுவான். என்னவோ. சரி விடு, அவங்க வாழ்க்கையை அவங்க பாத்துக்க மாட்டாங்களா? அவங்க தான் பாத்துக்கணும். அவங்க பார்க்கலன்னா யார் வந்து பாப்பாங்க? சார் குட் மார்னிங் சார். என்னத்தடா குட் நடந்து போச்சு இங்க? வாழ்க்கையை வழங்காம கிடக்கு. குட் மார்னிங். குட் மார்னிங். கம்ப்யூட்டர் அடிச்சு வேலை பார்க்கறது உலகத்திலே இவன் ஒருத்தனா தான்டா இருப்பான். சிரிச்சா கூட பிடிக்க மாட்டேங்கிறா பாபு. என்னங்கடாச்சு? முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள யாருக்காவது குழி பறிக்கிறீங்களா? என்ன விஷயம்? ஏன் கீழே பார்க்கலையா? இங்கிலீஷ்காரன் இங்கிலீஷ்லேயே ஆப்போசிட்டான். மொத்தமாக எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களாம். அவன்கிட்ட ஏன்டா புலம்புற? யாருக்கு வேலை இருக்கோ இல்லையோ அவனுக்கு மட்டும் வேலை கன்ஃபார்ம். உள்ள இருக்கிறவரு அவனுக்கு மாமன். சார் வந்துருச்சு. உங்களை அவங்க மாமா கூப்பிடுறாரு. நீங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு உள்ள போய் தெரிஞ்சுட்டு வரேன். Tendulkar on his way. நமக்கு எதுக்குங்க டென்ஷனும் டைம் வேஸ்ட்டும்?
நமக்கு தேவை மெயின் இதுதான். டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்களா? வாடா. ஆல்ரெடி வந்துட்டாரு. உங்க ஆளு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் உண்மையாவே கெட்டிக்காரன். உட்கார்றா. இந்த கான்ட்ராக்ட் வேலையை எவ்வளோ நாள் தான் நம்பிக்கிட்டு இருப்ப? முன்னெச்சரிக்கையாக வேற எதையாவது பார்த்துருக்கலாம்ல. அது சரி, வேலையில் வச்சுக்க போறீங்களா எடுக்க போறீங்களா? இதாண்டா உங்ககிட்ட பெரிய பிரச்சனை. நமக்கு தெரிஞ்சவங்க கூட எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு நீ நினச்சிடக்கூடாது இல்லையா? எல்லாத்தையும் இன்னொருத்தர் சொல்லியா தெரிஞ்சுக்கணும். ஸ்பீடு வேணும்டா, ஸ்பீடு. ஏதாவது புதுசாக சொல்லுங்க மாமா, ஏற்கனவே கடுப்பாக உட்காந்துருக்கேன். இதான் உங்ககிட்ட சொல்கிறத என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. முகத்தை பார்த்தே சொல்கிறேன்டா. வெளியில் 24-25 வயசு பசங்க லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்களோட போட்டி போட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கியா? அந்த யோசனைலாம் வராது. இல்லை மூக்குக்கு மேலே கோவம் வேற. 6 மாசமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஆஃபீஸில் யாருக்காவது நீ குட் மார்னிங் சொல்லிருக்கியா? யார் கூடவும் சரியாக பழக தெரியாது, அதை விட பிழைக்க தெரியாது. இதோ இப்படி தான் உங்கள் அப்பா இருக்கிற மொத்த சொத்தையும் விற்று தின்னுக்கிட்டு இருக்கிறான். நேர்மையாக வாழ்கிறோங்கிற பேரில். முடியலன்னா அடங்கி போகணும். இதை பாருங்க, இதுக்கு மேலே விற்கிறதுக்கும் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. இப்படி இருக்கிறதுல என்ன தப்பு? நான் இப்படி தான் இருப்பேன், என்ன மாதிரி தான் இருப்பேன். குட் மார்னிங் சொல்லலையா? குட் மார்னிங். உங்கள் மேட்டர் மட்டும் பேசுங்க. அடுத்தவங்களை பற்றி உங்களுக்கு எதுக்கு? போகும்போது பணத்தை அள்ளிட்டா போகிறீங்க. எத்தனையோ பேர் போயிட்டாங்க இந்த இடத்த விட்டு, கணக்கு சொல்ல முடியாது. வேலையா வெங்காயம். கரெக்டாக 3 வருஷம் ஆச்சுடா ஃபர்ஸ்ட் ஏறி வந்து 30 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். லைட்டு ஜாப்பால் வேறு எந்த வேலைக்கு போக முடியல. டேய் அதை குடுறா, நிம்மதியாக ஒரு தம்மாவது அடிக்கலாம். அடிச்சு போய் சேருங்க. பூமியிலேருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இடுப்பு எங்கே போய் செஞ்சா இவ்வளோ சின்னதாக இருக்கு? பார்க்கறதுக்கு அழகா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா பேச்சு பாரு. உன்னை இப்படி கெடுத்தது இந்த பொறுக்கி பசங்கள தான் இருக்கும். மூஞ்சிங்களை பாரு. என்னடா மச்சா அது? கமெண்ட் பண்ணுற உன்னை விட்டு எங்களை காலி பண்ணுறா? இதே எங்கள் மதுரையில் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நாங்களும் மதுரை தான். மேல மாசி வீதியில எங்க வீடு. மச்சான் நீயே டீல் பண்ண. ஹலோ, உனக்கு 60 வயசு ஆகும்போது வயசில் என் பின்னாடி நிறைய பசங்க சுற்றுனாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் மெமரிஸ் வேணும்ல? முடிஞ்சால் என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணு. பிடிக்காத மாதிரி ஆக்ட் பண்ணாத. டைம் ஆச்சு, காலேஜ் போமா. வர்றப்ப நல்லா தான்டா இருந்தா. உன்னை பார்த்து தான் அவளுக்கு வாய் அதிகமாகிடுச்சு. வீட்டில் ஒருத்தர் செட்டில் ஆகிட்டா போதுண்டா. அவனை வச்சு மற்றவங்களாம் நல்லா வாழ்ந்துடலாம்டா. சின்ன வேலை பெரிய வேலை இல்லடா, ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும். இப்போ எங்கள் அப்பா கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்காண்டா. என்னையும் சம்பாதிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்டா. சொல்கிறா? டேய் என்ன சொல்லு? டேய் கேட்குது, சொல்லுப்பா. நான் நீ வேலையை விட்டேன்டா. சரியா போச்சு. முருங்கை மரம் ஏறிட்டான் போல இருக்க. வேற ஏதாவது வேலை பார்த்துருக்கியா? இன்னொரு வேலைங்கிறது அப்புறம். இப்போதைக்கு இந்த வேலையை விட்டேன், அவ்வளோதான். எப்படி முடிவு எடுக்க முடியுது உன்னால? எப்படி? நமக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைப்பா. அப்படிதான்டா, எதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. எப்போ இப்படியே இருந்துருவோமா? கரெக்டா? அடிக்கிறது ஆக்கிற அடிக்கணும். சும்மா 6000-7000க்கு வேலை செஞ்சுக்கிட்டு விடு, பார்த்துப்போம். அதான் நான் இருக்கேன்ல. இந்த விஷயத்தை அப்பாட்ட சொன்னியா? யாருக்கும் சொல்ல போறதில்ல, உனக்கு மட்டும்தான் சொன்னேன். இனி பேக் பண்ணி போக வேண்டியதுதான். வேற என்ன? பேச மாட்டேங்கிற? சரி வச்சிடறேன். சரிடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கும். உண்மையா? அது எப்போ அந்த இடத்துல இருக்குமா? என்னங்கடா சீட்டு போட்டீங்களா? ஜோக்கர் யாருக்கு வந்துச்சு? யாருக்கும் வரலையா? எப்படா வரும்? ஜோக்கரை நான் எடுத்துட்டு சீட்டை மட்டும் தான் அனுப்பி வச்சேன். இதை திங்கிறதுக்கு பணியாரம் திங்கலாம்ல. ஏய் வந்த வேலையை பாடுறா. துபாய்க்கு போறேன்னு சொன்ன, நீ போகலையா? இல்ல அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு முன்னால எதுக்கு வெளிநாடு போய் சாணியலோன்னு? நம்ம ஊர்ல எங்க வேணாலும் கக்கா போலாம், எங்க வேணா உச்சா போலாம், எங்க வேணாலும் துப்பலாம். நீங்க இப்படி பேசிதான் நாசமா போறீங்க. உருப்படவே மாட்டீங்க. உருப்பட சான்ஸ் கிடைச்சாலும் உருப்படவே மாட்டீங்க. ஏய் முத்துப்பாண்டி, அவருக்கு இருக்கேன்டா. என்னது? அவன் நம்ம சொந்தம் மாமா முறக்காரன்.
என்ன முருகேசா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கய்யா. ஏங்க அங்க பாருங்க எப்படி சிரிச்சிட்டு வர்றாரு பாருங்க. அவர் சிரிப்பை பார்த்தா செத்தவங்க கூட உயிரோட எந்திரிச்சு வந்துருவாங்க. சும்மா அடுத்தவனை புகழாம வேலையை பாருங்கடா, நாடு உருப்படும். சரி அது இருக்கட்டும், நீயும் உன் பிள்ளையும் எப்பயாச்சும் அவர் மாதிரி வாழ முயற்சி பண்ணிருக்கீங்களா? என் புள்ள சரியா இருந்தா அடுத்தவனை பத்தி நான் ஏன் யோசிக்க போறேன்? சீதாவை கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். ஏய் என்னடா சீதா அம்மா மேல கூட கண்ணு வந்துருச்சா? அட போடா, யார் என்ன சொன்னாலும் சீதா அம்மா நம்ம பெரியவனுக்கு தான்டா. சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்தாலும் மருமகளா தான் பொண்ணை போல வளர்க்குறாரு ரங்கநாதன். பெரியவனுக்கு தான் பொண்ணு. நீ அம்மா சைட்ல இருந்து பாக்குற, அப்பா சைட்ல இருந்து பார்க்க மாட்டேங்கிற. அதான் பெரவலூர்காரங்க. ரெண்டு குடும்பத்துக்கும் ஆகாது. அதுவும் இல்லாம இவங்க மேல அவங்களுக்கு இலக்காரம். இது போதாதா? நீ நினைக்கிறது நடக்காது அண்ணே. இப்பெல்லாம் பார்த்தாலும் பார்க்காமலே போயிடுறீங்க. கோவிந்தராஜ் அடப்பாவி, பிளேட் அப்படியே மாத்தி போட்டு. நான் எங்கடா மாத்தி பேசினேன்? ஒரு மதிப்பு தான். நான் இங்க நிறுத்தினா வாஸ்து நல்லா இருக்கா? டேய் அண்ணனை பத்தி ஏதோ சொன்னியாமே. இருந்து கையறா. நாங்களும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தான்டா நாங்க மட்டும் நான் கலெக்டர் ஊத்தியமா பாக்குறோம். ஏய் என்னடாங்க அண்ணன் வந்ததுனால நீ தப்பிச்சிட்ட. மாவன ஒன்று அப்புறம் வச்சுக்கிறேன்டா. அது வேற ஒன்றும் இல்லைண்ணா, அந்த தோல் தூக்கியும் அவங்க இருக்க அல்ல கைகளும் கொஞ்ச நாளாவே ரொம்ப இம்சை பண்றாங்கண்ணே. முதல்ல ஜோக்கர் போடு, அப்புறம் ஆடுறா. என்னது உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? வளர்ந்துருக்கீங்க. பக்கத்துல ஸ்கூல்ல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணலாமா? வெட்டித்தனமா தான் விளையாடுறதுக்கு உங்களுக்கு வேற விளையாட்டே கிடைக்கலையா? போங்க வெளியே போங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து உங்களை லாட கட்டிடுவாங்க, ஜாக்கிரதை. என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா? மேல காக்கா காக்கான்னு கரையுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? அதுவும் அங்க கூட்ஸ் வண்டி கூன்னு கூவிட்டே போகுது, அது மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? எங்களை பார்த்தா மட்டும் தான் உனக்கு இழிச்ச வேணா தெரியுதா? எல்லாரையும் காலி பண்ண சொல்ல நாங்களும் காலி பண்றோம். பெரிய வந்துட்டான் பாரு. இவன் ஆட மாட்டான், நம்மளே ஆட விட மாட்டான். எப்பவும் இப்படிதான். அவன் போற வரைக்கும் நம்ம அடக்கி வசிப்போம். அவன் எதுக்குடா இங்க வந்தா? என்ன கேட்டா? இப்ப கொடுக்கறேன் பாரு அவனுக்கு ஒரு சர்க்கு. பாத்துட்டே இருங்கடா, பாத்துட்டே இருங்கடா. அவன் நம்ம பக்கம் தானே வரான். என்னடா சிவகாசில இருந்து எப்ப வந்த? நீயே வந்தே இல்ல அவங்களே அனுப்பி வச்சுட்டாங்களா? உன்னால வேலையெல்லாம் பார்க்க முடியாது. சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எங்க கூட வந்து சீட்டாடு. எங்களுக்கு ஒரு கையாவது கூடும். டேய் தம்பி, தோல் தூக்கி ₹1,00,000 சம்பளத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நீயும் அப்பனும் நிம்மதியா தூங்குவீங்களாடா? வயிற்றுச்சலே வெந்துட மாட்டீங்க. அடிச்சேன்னா 1/2 மைல் தள்ளி போய் விழுவ. போடா போகும்போது இதை செட் பண்ணிக்க. அட்ரஸ் சொல்லி அனுப்புங்கடா. அட்ரஸ் உங்களுக்கு தெரியும். உலகத்துல ஏதாவது எப்பவும் நடந்துட்டே இருக்கணும்டா, இல்லைன்னா எல்லா பயக்கானும் நம்ம மேலதான் விழும். டே டைசன், வாழ்க்கையில மேல போறதுங்கிறது இதான்டா. ஓஹோ ஓஹோ என்னடா இடம் வந்துச்சு, எழுந்துரு. ஒரு வாரமா உன்னை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை பார்த்தா மறுபடியும் பார்க்க தோன்ற ஃபேஸ் உன்னோடது. ஒவ்வொரு ஆணோட சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பா. நீ சக்சஸ் ஆகாம போனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி நான் இருப்பேன். அலெக்சாண்டர், பில் கேட்ஸ் இவங்கள மாதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எப்பாவது ஒரு நாள் அவங்க வைஃப் கிட்ட ஒரு முத்தத்துக்காக கெஞ்சிருப்பாங்க. சோ சில்லில, அதுக்காக தான் ப்ரப்போஸ் பண்றேன். லவ் பண்ணலாமா? தமிழ்நாட்டு பொண்ணு ஜடை போடுறதையே மறந்துட்டீங்க. ஒரு பூ வாங்கி கொடுத்தா எங்கடி சொல்லிப்பீங்க? பூவோட சுகமே தெரியாத உனக்கு முத்தத்தோட சுகம் எதுக்கு? செத்து போச்சுடா சாமி, ஃபீலிங்ஸ் எல்லாமே செத்து போச்சு. சாமி எடிசன், புது மாதிரி பொண்ணுங்களை கண்டுபிடிச்சி அனுப்பு. நடை கட்டு, மாலு மாலாம் அலையிறாளுங்க ஆளை தேடி. ஹலோ ஹலோ ஹலோ, மறந்து உங்க செல்ல மிஸ் பண்ணிட்டீங்க. வேணும்னு தான் மறந்து வச்சேன். அப்ப சொல்லிட்டு மறந்துருக்கலாமே. இதோ பாரு, ராத்திரி எல்லாம் என்னால தூங்கவே முடியல தெரியுமா? ஏன்? உங்களையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம விஷயத்துல மன்மதன் நிறைய அம்பு விடுறாரு போல இருக்கு. பார்த்து 2 நிமிஷத்துல பட்டுன்னு கவுந்துடுறாளுங்க. இது வரைக்கும் லெஃப்ட் ப்ரொஃபைல் தான் பார்த்துருக்கோம், ரைட்டையும் பார்த்துருவோம். வேண்டாம், ரைட்டே பரவாயில்ல. சூப்பர், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான்டா இவன். என்னங்க இப்பதானே பேசிக்கிட்டோம், அதுக்குள்ள இப்படி எல்லாம் பண்றீங்க?
செல்போன் இருக்கா? டாடி நம்பர் எனக்கு இல்ல. அவனெல்லாம் டீரா இந்த டான்ஸை பாடுறான்னு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்கணும். உனக்கு கொடுக்காம அவன் என்ன பண்றான்? அப்படியே லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க. இதே கிளம்பி எங்க அண்ணா வந்துட்டான். அவளை இங்கேயோ பார்த்தேன்டா, ஆனா எங்க பார்த்தேன் ஞாபகம் இல்ல. ஆய மூடுறா, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். டீல் விடாத. உன்னை ஏமாத்த முடியாது சாமி, கண்டுபிடிச்சிருவிய. போதும் போதும், இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. டேய், நம்ம கும்பல்லாம் இப்போ வெட்டியா தான் இருக்கா? இதுக்கு முன்னாடி மட்டும் என்ன பிஸியா? எங்க இருக்கானுங்க? வந்து பாரு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாகமணி, பிள்ளைங்க 2 பேரையும் வாசல்லே நிக்க சொல்லுடி. மா, டேய் அங்கேயே நில்லுங்கடா, இதோ வந்துட்டேன், அங்கேயே நில்லுங்க. மா, டேய் நில்லுங்கடா, சொன்னா கேளுங்கடா. 2 பேரும் சேர்ந்து வெளியே போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? ஊர் கண் திருஷ்டியை உங்க மேலதான் திருஷ்டி அது மண்ண பத்திரம். கட்டியாது. டேய் நில்றா, எல்லாரும் திருஷ்டியை வாசல வச்சுதான் சுத்துவாங்க. நீங்க 2 பேரும் உள்ள வந்துட்டீங்க, சுத்த விடுங்க. ஊர் கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி சரி கண்ணு. சரி போதுமா, துப்பலாம் வாடா. நீ தூப்புடா. தூ தூ தூ. டேய் டேய், காலை கழுவிட்டு வாங்கடா, காலை கழுவிட்டு வாங்க. என்ன கழுவி சௌக்கியமா? வந்துட்டியா? வராம எங்க போவேன்? ம், விடுறா. என்ன ரொம்ப அழைச்சிட்ட? சாப்பிடுறது இல்லையா? எல்லாம் உன் மேல உள்ள காதலாலதான். நீ சாதாரண ஆள் இல்லையா? லட்டு மாதிரி இருக்க, இது கடிச்சு வைக்கிறேன். ஐயோ, அங்க பாரு, அவனை பாரு, அவனை பாரு. அவன் மேட்டரை விட்டு நீ உன் வேலையை பாரு. இவன் விட மாட்டான். அடியே நாகமணி, வேலையை பார்க்காத, வெட்டி பேச்சு மட்டும் நல்லா பேசு. தள்ளி உட்கார். தள்ளுன்றல. காஃபி எடுத்துட்டு வா. கேள்வி பாத்தியா? உன் வயசு தான் அவங்களுக்கும். எப்படி பாடுறாங்க பாரு. நீயும் இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி. இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு ஒண்ணுதான் குறைச்சு. கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன். ஏன் நீங்க கத்து கொடுங்களேன். 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க. என்ன பாட்டியோட நீ பாடுறியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. சின்னவனே, இந்தாடா காஃபி. ஏன் கை தட்டினா வந்துருமா? எழுந்திரு, எடுத்து குடி. இப்போ வரும் பாரு. நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான். தினமும் இப்படியே உயிரை வாங்குறான். உங்க நேரம் அப்படிடா. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. இந்த கையில 12 வளையலு, இந்த கையில 12 வளையலு. மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு போட்டாரு. சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தன் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இப்படியே இருக்கான். பேசினா உன்னை வெட்டி ஊருக்குலாம் விருந்து வச்சிருவேன், ஜாக்கிரதை. எனக்கு பிடிச்சது வெறா மீன் குழம்பு. அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தாதான் முடியும். அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாயிடுச்சு. இரு உனக்கு கடிச்சதான். விடுறா. Excuse me. Who is in the home? I am asking who is in the home. இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா? கரெக்ட். வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? எதுக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கு எடுத்த? வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு. முதல் வேலையை உங்க வீட்டில் இருந்து ஆரம்பிக்க போறேன். அவசரப்படாது, எழுதிக்கோ. சரிங்க சார். அதோ அங்க இருக்கு, அதான் போண்டா. போண்டா முதல் போனி. நான் தான் சொல்லலாம். நான் சொல்றேன், நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. கதை வீடுக்குள்ள விட்டு காதல விட்டுரும். அருந்ததி பாட்டியா? சரி நீங்க சொல்லுங்க சார், நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்க அம்மா அப்பா தங்கச்சி, நானே எங்க அண்ணன். டோட்டல் 6 சார். மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார். 6 ஏ லக்கி நம்பர் சார். கை கொடுங்க சார். ரொம்ப முக்கியம். கிளம்பு. வீட்ல எத்தனை பேரு? சரியா போச்சு, மறந்துட்டேனே. எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? அவன் வர போயிட்டான் போல இருக்கு. பதில் சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? பக்கத்துல தான் இருப்பான், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவன கூட நான் கேக்கல. ஏன் அப்படி நீ மறந்து போன? வேணும்னு தான் மறந்தேன். தெரியும், நீ வேணும்னு தான் மறந்து போன. பத்தியா எனக்கு தெரியும். வேணும்னே யாராவது மறப்பாங்களா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான். இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷன் கூட மதிக்கவே இல்ல. இம்சியா போச்சு. என்ன பாக்குற? நீ கூட என்ன மதிக்கல. டேய் என்னடா, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு? ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீதாமா, சீதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன இந்த வீட்ல யாரும் மனுஷன் கூட மதிக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரு சொல்லல. யாரு? வேற யாரு? சின்னவளா பெரியவனா? இவங்கள எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. எதுக்கு இந்த அழுமுஞ்சி? வா இப்படி. அங்க பாரு, அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்க பாரு. நீ பாரு, கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும். நான் பார்க்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் உனக்கு எதுக்கு கவலை? இந்தா என்ன சொன்னா கேட்டல? இந்த பார், என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு அப்ப இருந்தா எல்லாருமே என்ன? பார்க்க மாட்டேன். முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பாரு. என்னங்க, இந்த அட்ரஸ் கொஞ்சம் கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. டாடி. டேய் யாரா அவங்க? புதுசா இருக்காங்க. அவரை பத்தி கேட்டா குழந்தை கூட பதில் சொல்லுங்க. வாங்க என் முன்னாடி, நான் காட்டுறேன். டேய் நீ என்னத்தடா காட்ட போற? வா போய் நாம காட்டலாம். வாங்க வாங்க வாங்க. அவன் கூட்டிட்டு போனா லேட் ஆகும். டேய் நீ சரியா உட்கார்றா, நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. இந்த ஊர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஒரு மனுஷனை பத்தி கேட்டா ஊரே பதில் சொல்லுது. அண்ணா மாப்பிள்ளை விட்டு யாரும் வந்திருக்காங்க.
எங்களை ஞாபகம் இருக்கா? ட்ரெயின்ல பாத்தீங்களே. சரி சரி வாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லாம வந்ததுக்கு மன்னிக்கணும். வராங்கன்னு ஒரு தகவலும் சொல்லல, சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு வந்துட்டாங்க. அதிர்ஷ்டம்னா அப்படிதாம்மா வரும். இங்க பாரு, நீ பதட்டத்துல ஏதாவது பண்ணி வச்சிடாத. சரிம்மா. பதட்டப்படுறது இவங்க ஒன்ன சொல்றாங்க. பெரியவனே, வந்தவங்க நல்ல குடும்பம் தானே? சின்னவனே, அவங்க நல்ல குடும்பம் தானே? சூப்பர்மா. எல்லாரும் முடிவெடுத்த பிறகு என்ன இது கேட்கணும்? ஏதாவது பேசணும்னா பேசுப்பா. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி பிளாக் அண்ட் ஒயிட் படம். அந்த படத்துல வர மாதிரியே உங்க மேல பாசம் காட்ட எங்க வீட்டுல 2 பேர் இருக்காங்க. வானத்தை போல படம் பாத்தீங்களா? அதுல இருக்கிற அண்ணன் தம்பி மாதிரி தான் இவங்க 2 பேரும். அவங்களோட தங்கச்சி. இதுக்கு மேல நீங்க எதுவும் பார்க்க வேண்டாம். ஆரம்பிங்க. சார் பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஆமா அந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்கம்மா. கை பிடிங்க, வாங்கிக்கோங்கம்மா. ஆஃப்டர் ஆல் ஒரு பிரசாதத்துக்காக மணிக்கணக்கில் என்ன நிக்க வைப்பீங்களா? என்ன யாருன்னு நினைச்ச? எம்எல்ஏயா? இந்த தொகுதியோட எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏவுக்கு கொடுக்குற மரியாதையா அது? கூப்பிடியா உங்க அதிகாரியை கூப்பிடு. எம்எல்ஏவை காக்க வைக்கிறீங்களா? எதுவும் தப்பா நினைச்சுக்காது. கோயில்ல கூட்டம் அதிகம். என் கூட வாங்க, நான் வேண்டியதை பண்றேன். போங்க போங்க, போய் பிரசாதத்தை எடுத்துட்டு வாங்க. எதுக்கு சிரிக்கிற? என்ன உனக்கு தெரியுமா? இல்ல எனக்கு தான் ஒண்ணு தெரியுமா? என்ன முன்ன பின்ன பாத்திருக்க? நல்லா கேட்டுக்க போங்க. நீங்க வருத்தப்பட்டு இருந்ததை பார்த்தேன். பார்த்தோம் பார்க்காம இருக்கிறத விட சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சா உங்க மனசை குளிரும், எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதாங்க. உங்களுக்கு கோவம் வருதுன்னா அது காரணம் இல்லாமையா போகும். எவ்வளவு உழைச்சிருப்பீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு சமாளிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க. 4 பேருக்கு உதவி பண்ற பதவிக்கு வர எல்லாராலையும் முடியுங்களா? இந்த சிஸ்டருக்கு பாருங்க, இந்த சிஸ்டம் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விடுங்க சார், நமக்கு எதுக்கு சார் சிஸ்டம் பத்திலாம்? காலையில எந்திரிச்சா பேப்பர்ல என்னென்னவோ நடக்குதுன்னு தினமும் போடுறாங்க. தெய்வமே இந்த மாதிரி கஷ்டம் எதுவும் எனக்கு வராம பார்த்துக்கோன்னு வேண்டிக்கிற சாதாரண மனுஷங்க சார். முடிஞ்சா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவோம், இல்லைன்னா வீட்லயே கும்பிட்டுக்குவோம். முடிங்க, பிரசாதம் முடிங்க, முடிங்க. எந்த ஊர் நமக்கு? அது ரொம்ப தூரத்துல இருந்து வர சார். இந்த என் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை இதை சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு போலான்னு வந்தேன். அது என்னவோ சார், இங்க வந்தா தெய்வமே என் கூட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். தெய்வத்தை விட்ட வேற யார் சார் இருக்கா நமக்கு? சரி, என் கூட வாங்க, சாமி பாதத்துல வைக்க சொல்றேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. நம்ம ஊருக்காரன் தான். கொஞ்சம் வருஷம் முன்னாடி மெட்ராஸ் போய் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். இவன் தான் பெரியவன், இவன் சின்னவன். ஏன்பா என்ன செய்யற? சொல்லுங்க தம்பி, ஐயா கேக்குறாருல. சென்னையில வந்து பாருப்பா, நமக்கு பெரிய சர்க்கிள் இருக்கு. சொடக்கு போற நேரத்துல உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிடுவேன். உங்க அப்பாவுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும். அனுப்பி வைங்க ஐயா. பையன் சும்மா இருக்கான்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாத்துக்கலாம். கூட்டு வா தம்பி. நீ கூட வா, நீ வாசல் போ. வா. நீ சின்னவனா என்ன பண்ற? கோடம்பாக்கம். கோடம்பாக்கத்துல எங்க இருக்க? எங்க இடம் கிடைக்குதோ அங்க வாங்க. குசும்பு, நீதான் பெரிய பையனா? என்னப்பா பண்ற? பெரியவனா நீ என்ன பண்ற? எப்போ சின்ன வயசுல பார்த்தது இல்ல. ஏண்டா பெரியவனே, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன சித்தப்பு? கல்யாணத்துக்கு வந்துட்டீங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடுங்க, போயிட்டே இருங்க. உங்க நண்பரை ஒரு 4 பந்தியில உட்கார வைங்க, அப்பதான் அவருக்கு வயிறு நிரம்பும். சொல்லி வச்ச மாதிரி இப்படி கேக்குறாங்க. என்னடா ஆச்சு? அடுத்தவன் குடும்பத்துல ஆசிட் ஊத்துறதுல அவ்வளவு சந்தோஷம். போங்க போங்க, போய் சாப்பிடுங்க. எனக்கு தெரியுங்க. போங்க. இந்த Dress எப்படி இருக்கு? டேய், அந்த வாழைப்பழத்தை எப்படி குடுறா? You know, this place is really nice. Yeah, இந்த flowers, இந்த decoration சூப்பரா இருக்கு. ஆமா. என்ன இவன் எதிரில் நின்றுட்டு இருக்கான் நந்தி மாதிரி? இவனுங்க அப்ப இவனுக்கு பொழைக்க கத்து கொடுக்காம சிரிக்க கத்து கொடுத்துருக்கான்ப்பா.
கோவிந்தராஜனாவ ஆளையே காணுமே பாத்தீங்களா நீங்க வந்தது களை கட்டிடுச்சு. ஒருவேளை நீங்க வரலனாலும் வரேன்னு சொன்னதால களை கட்டியிருக்கோம். என்னம்மா மெலிஞ்சிட்ட பலகாரம் சாப்பிடுறது இல்லையா? வாங்க வாங்க. வாடா சின்னவனே, நல்லா இருக்கியா? மொத்தத்துல குடும்ப பெருமையை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நல்லா இருக்குடா. அவங்க வேல்யூ அவங்களுக்கு இருக்கும். வாங்க. நமக்கு இதெல்லாம் வராது. உங்க தம்பி நல்லாவே மேனேஜ் பண்றாரு. சாவி எங்க இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீதா, சீதா, நல்லா இருக்கியாம்மா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. இதோ இப்ப வந்துடுறேன். டேய் சின்னவனே, போய் சித்திய சீக்கிரமா வர சொல்லு. ஏன்டா சின்னவனே பாத்தும் பார்க்காத மாதிரி போற? அது என் அண்ணன் பொண்ணை கட்டிக்கிறியா? ஏன் உன் அண்ணன் பொண்ணை தான் கட்டிக்கணுமா? அவன் கட்டிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு இல்லையா? என் மருமகனுக்கு யார் வேணாலும் பொண்ணு கொடுப்பாங்க. இங்க இருங்க, இப்போ வந்துடுறேன். முத்துன பூசணிக்கா மாதிரி இருக்காங்க ஒவ்வொருத்தையும். இவளுங்களே எப்படி இருந்தா இவங்க பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க? பொண்ணுங்க எல்லாரையும் கொடுங்க அவனுக்கு. இவன் ஏன்டி இவ்ளோ கோவப்படுறா? சின்னவனே அதானே. சின்னவனே ரொம்ப சீன் போடுற. அழகா இருக்கேங்கிற திமிரா? ஹே பாலகுமாரா. யார் அவ? எவனோ ஒருத்தன் இங்கே ஒரு இடத்துல இருப்பான். அவனும் என்ன மாதிரி தான். ஒரு அழகான பொண்ணு தனியாக பேச வரும்போது இவனை அதை பார்த்துருவானு அவஸ்தைப்பட்டு இருப்பான். நம்ம கூட இந்த மாதிரி தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒருவேளை மழை வந்தா நனைஞ்சுக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கலாம். மொத்தமாக கேட்டாச்சா? கிளம்பு. ஒரு 10 நிமிஷம் இரு, இப்போ வந்துடுறேன். இங்கே இருக்கிற பல்பை விட இவ பொழிச்சுன்னு இருக்காள. சாப்பிட்றியா பரிமாறி? ரெண்டுமே இல்லடா. சீதா விஷயத்தை என்ன பண்ண போற? போற போக்க பார்த்தா பெரியவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற முடிவில் இருக்காங்க போல இருக்கு. அந்த விஷயம் தானே சீதாமா பெரியவனுக்கு தான். என்ன சொல்றீங்க? அது ஏதோ சொல்லுவாங்களே, வாயில இருக்கு வர மாட்டாங்க. பலகாரமா சுமாரியா? நீ வேற ஏதாவது பேசிக்கிட்டு டைமுக்கு கரெக்டா வர மாட்டேங்குது. தகுதி அது அது இருக்கணும். சரி, அவனுக்கு இருக்குங்கிறியா இல்லைங்கிறியா? சீக்கிரமா தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வா சீக்கிரம். தண்ணி கொடுறா. இதை வந்துடுறேன். கொடு. ஃபுல்லா எடுத்துட்டு வரலாம்லப்பா. எதை பண்ணாலும் பாதி பாதியா பண்றது. ஆஃப் நாலேஜோட எந்த வேலையும் பண்ணாதீங்கப்பா. தென்னந்தோப்புல கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் பெருமையாயிடுமா? வந்தவங்களையும் சரியா கவனிக்கணும்ல. அவனுங்களுக்கும் பாதி பாதி தான் சோறு போடுறீங்களா என்ன? எப்படா மாற போறீங்க நீங்கெல்லாம்? கேரக முடிச்சவன். முடிஞ்ச அட்சதையை போட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசுறது. ஆஃப் நாலேஜ். முதல்ல நீங்க முழுசா கத்துக்குங்க. அது என்னடா இப்படி பேசிட்ட? இவனோட துர்பாகியம் என்னன்னா, உனக்கு ஒன்னும் தெரியாதுறாங்கிற உண்மையை நான் சொல்றது, அவனுக்கு தெரியாதுங்கிற உண்மையை அவன் மறுக்கிறது. இப்படிப்பட்டவனுக்கு சீதாவை கட்டி கொடுக்கலாமேன்னு நீங்க சொல்றது, அதையும் நான் கேட்டுக்கிறது. நான் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் கிட்ட சொன்னா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா சொல்லியா? சொன்னா பெரியவனே என்னடா அது? எதுக்கு இப்போ நீ ஆவேசப்படுற? சீதாவை நீ கல்யாணம் பண்ணிட்டா விருப்பம் இல்லைன்னா கூட கன்னியாதானம் அவன் தான் பண்ணி வைக்கணும். நீ ஏன்டா சீதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற? நாங்கெல்லாம் சீதாவை பொண்டாட்டி தான் நினைச்சிட்டு இருக்கோம். வா வா வா. என்ன விடுங்க சித்தப்பா. பேச்சு எடுத்தாலே உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவர் என்ன எங்களுக்கு பெருசா செஞ்சுட்டாரு? அடிச்சுன்னா மூஞ்சி பேர்ந்துட்டோம். பேசுறேன். என் பொண்ணு பார்த்து பேசி முடிக்கலன்னா நல்ல சம்பந்தம் பார்த்து கட்டி வைக்க வக்கில்ல உங்களுக்கு. அந்த கணக்குப்படி பார்த்தா காலம் பூரா எங்க கால கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கணும். பைசா புரியோஜனம் இல்ல, தேவையில்லாத மன கஷ்டம். அண்ணே, முகூர்த்த நேரத்தில் ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னீங்களே, என்னது? எடுத்து ஞாபகப்படுத்து. கண்டவெல்லாம் கண்டுபிடி பேசிட்டு போறான். அண்ணே, ஏய் சின்னவனே இங்க வா. அந்த தட்டை கொடுங்க. வாங்கி கொடுங்க. பெரியவங்க
நீங்க அங்க ஏதோ வேலையா இருக்கான் போல இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல வந்து அட்சதை போட சொல்லு. போடா. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உன்னை அங்க தேடிட்டு இருக்காங்க. வா, வாடா. என்னாச்சு உனக்கு? இந்த டைம்ல ஏன்டா எப்படி இருக்க? வா. பின்ன எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னா? அதான் எப்படி இருக்கணும்? உனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் நடக்குதுன்னு கோவமா? யார் மேலடா கோபம்? அம்மா மேலையா? அப்பா மேலையா? இல்லை ஏன் மேலையா? மற்றவங்க மேலே கோவப்பட்டா சும்மா இருப்பாங்களான்னு? அப்புறம் வேற என்ன? லைஃப்ல அந்த பரவலுக்காரனுங்க கிட்ட பேசுறதோ அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதோ கூடவே கூடாது. இனி அவங்களோட நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசுனாங்களா? அவன் வாழ்க்கை அவனுக்கு என்னடா பேசுனாங்க? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, கிரகப்பிரவேசம் போயிருக்கீங்க, அவ்வளவு ஏன் உங்களுக்கு சம்மந்தமும் பேசி கொடுத்துருக்காங்க. யார் கல்யாணம்டா அது? நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே, நம்ம தானே பண்ணி வைக்கணும். எனக்கு தெரியாதா? ஏன் என்னால் செய்ய முடியாதா? ஊரில் போகிற வரவங்கிட்டலாம் தலை வணங்க முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், நானாக தான் இருப்பேன். நானும் இப்போ தான் சொல்கிறேன். இப்படி இருந்துட முடியுமா? லைஃப் இல்லை இது. இப்படி இருந்தால் எல்லாரும் போயிடுவாங்க. போனால் போவோம், அவ்வளோதான். எல்லாரும் இதை பற்றியே பேசுறானுங்க. போவோம். போகிறேன்னு சொன்னால் சும்மா இருந்துருவாங்க பாரு. போக விட மாட்டேன். போகிறாரம்மா போகிறாரு. கடவுள் படித்து பூமிக்கு அனுப்பியிருக்காருல்ல, என்னன்னாலும் சரி வாழ்க்கை முழுக்க இப்படி பக்கத்து பக்கத்தில் தான் இருப்போம். நீங்க 2 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையும் மாமா உங்களை கூப்பிடுறாங்க. 2 பேரையும் தான் அத்தை கூப்பிடுறாங்க. சரி சரி, சீக்கிரமா வாங்க 2 பேரும். சரி வா, மனசில் எதுவும் வச்சுக்காத. வா, நீ போ. வாடா, வம்பு பண்ணாத. நீ போடா. உன் கூட இதாண்டா பெரிய பிரச்சனை. இப்படியே தான் இருப்பியா? நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க முடியுமா? வாடா போலாம். டேய், என்னால் உன மாதிரிலாம் நடிக்க முடியாது. நீ வேணும்னா போய் நாடகம் ஆடு போ.